أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم صدق الله عليه. قال نبينا محمد صلى الله عليه وسلم: أنا دعوة أبي إبراهيم وبشرى عيسى بن مريم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் பாக்கியில் நிறைந்த தோழர்கள் மீதும், குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் வருகை இருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனிவரும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் நெருங்காது மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கிற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ரபீஉல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும், மனித ஜின் இடமே, உங்களிடத்தில் உங்களிலிருந்து உண்டான ரசூல் தூதுவர் வரவில்லையா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை குர்ஆனில் வைக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எங்களுடைய வாழ்நாளில் நேர்வழியை பெறுவதற்கு எந்த நபியும் எங்களுக்கு அனுப்பப்படவில்லை என்று நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் நம்மில் வாழக்கூடியவர்களும் எவரும் சொல்ல முடியாது. மனித இனத்திலும் சொல்ல இயலாது, ஜின் இனத்திலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் இரு சாரார்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உங்களிடத்தில் தூதுவர் வரவில்லையா என்ற கேள்வி அல்லாஹ் முன்வைக்கிறான். ஒவ்வொரு காலத்திற்கும் தேவையான தூதுவர்களை அல்லாஹ் நிறைவாகவே இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்தான். லக்கத் அர்ஸல்னா ரஸூலம் மின் கப்லிக்,
உங்களுக்கு முன்னால் தூதுவர்களை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். வந்த தூதுவர்களில் இறுதியானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்பினான். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்கள் சய்யிதுல் அன்பியா, அந்த நபியினுடைய உம்மத்துமார்களாக இருக்கக்கூடிய நாமும் மிக பெரும் பாக்கியத்திற்குரியவர்கள். அல்லாஹு ஒவ்வொரு அடியார்களுக்கும் பேருபகாரங்களை நிறைவாக செய்திருக்கிறார். எனக்கு இதை செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவன் அளித்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றும் நிகரில்லாத பேருபகாரம். உடலில் ஒரு உறுப்பை இழந்த மனிதனிடத்தில் கேட்டு பாருங்கள். செயற்கையாக பொருத்தப்படக்கூடிய உறுப்பு மருத்துவத்துறையில் அதிக வளர்ச்சியில் செயற்கையான முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட சேர்க்கப்பட்ட உறுப்புகள் இறைவன் கொடுத்த இயற்கையான படைப்புக்கு நிகராக நிற்க முடியுமா என்றால் எந்த இடத்திலும் நிற்க முடியாது. இறைவன் தந்த அந்த இயல்பான உறுப்பிற்கு, இயற்கையான அவன் படைத்து தந்த அந்த உறுப்பிற்கு நிகராக செயற்கையான முறையில் மருத்துவர்கள், நிபுணர்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இந்த செயற்கையான உறுப்புகள் ஒரு இடத்தில் நிகராக இருக்காது. தோற்றம் உறுப்பு மாதிரி தெரியும். கால்களை இழந்தவர்கள், கைகளை இழந்தவர்கள், அந்த இடங்களில் உறுப்பு இருப்பது போன்று தெரியும். ஆனால் அல்லாஹ் தந்த இந்த இயற்கையான பேருபகாரமான இந்த கால் அசைவது போல், அதனுடைய வேகத்தை போல், அதனுடைய வீரியத்தை போல் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது. அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆரோக்கியமாக வாழ வைப்பானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் நிகரில்லாத பேருபகாரத்தை ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சரி, அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் சரி, அவனே இல்லை என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, இறைவன் அவன் புறத்தில் இருந்து தரக்கூடிய பேரருள் என்பது அது நிகரில்லாதது, எண்ணில் அடங்காதது. சுவாசிக்கக்கூடிய காற்று, இந்த காற்றை உள்வாங்கி அதன் மூலமாக தேவைப்படக்கூடியதை உடல் எடுத்துக்கொண்டு மீண்டும் காற்றை வெளியாக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பேருபகாரம் எண்ணி பாருங்கள். விலை கொடுத்துத்தான் இந்த காற்றை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் ஏற்படுமையானால் இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள் வாழ்வார்கள்? அல்லது எத்தனை நபர்கள் தான் வாழ்ந்திருப்பார்கள்? இந்த உலகம் எப்படி இயங்கியிருக்கும்? இந்த உலகத்தினுடைய சுழற்சி என்பது, மனித இனத்தினுடைய சுழற்சி என்பது எப்படி அது சீராக அமைந்திருக்கும்? அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வாக்கியம், ஒரு பேருபகாரம் எத்தனையோ விஷயங்கள் காற்றோடு கலக்கிறது. கிருமிகள் கலக்கிறது, துருவாடை கலக்கிறது, பல்வேறு சூழலில் கலந்த நிலையில் காற்று இருக்கிறது. அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, அதிலும் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி, சுவாசிக்கின்ற பொழுது தூசிகள் ஏதேனும் உள்ளே போய்விடாமல் இருப்பதற்காக நாசியில் அல்லாஹ் முடியை வளர வைத்து, இவ்வளவு அற்புதமான படைப்பை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார்.
வெறும் துவாரம் மட்டும் இருக்குமையானால் அதனுடைய நிலை வேறு. சில இடங்களில் சிறு சிறு தூசிகளும் சேர்ந்தே மனிதன் சுவாசித்து விடுவான். அல்லாஹ் நாசியினுடைய அந்த துவாரத்தில் ஏன் முடிகளை முளைக்க வைத்திருக்கிறான்? காற்றினுடைய நேரத்தில் சில தூசிகள் உள்ளே நுழைகின்ற பொழுது அதோடு அது அடைபட்டு நின்றுவிட வேண்டும். காற்று மட்டுமே பரிசுத்தமாக உள்ளே செல்ல வேண்டும். நிறைய காரணங்கள் இருக்கிறது. இவை இந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய இந்த திறனை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அதை சுயமாக நாம அதை சுவாசிக்கவும் வெளிவிடவும் ஒரு நிலையை, அந்த பொறுப்பை அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுத்திருந்தால் நாம் தூங்கக்கூடிய நேரத்தில் நம் நிலை என்னவாகும்? காற்றை சுவாசிக்கிறோம், சுத்தமான காற்றை எடுத்துக்கொண்டு வெளியே மறு காற்றை வெளியாக்குகிறது. உடலினுடைய இயல்பான ஒரு நிலை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து, பிறந்த வினாடியில் இருந்து இந்த செயல் தொடங்க ஆரம்பிக்கிறது. கடைசி நேரத்தில் வயதாகி ரூஹு பிரிகின்ற வரையிலும், கடைசி மூச்சு வரையிலும் அந்த செயல்பாடு எங்கும் தடைபடுவதில்லை, எங்கும் தடைபடுவதில்லை. தூங்கக்கூடிய நேரத்திலும் மனிதனுக்கு அந்த வேலை இயல்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மயக்கமுற்று விழுகிறார். மயக்கமுற்று விழுந்தவர் எழுந்து சொல்கிறார், என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. அந்த மயக்கம் சில நேரங்களில் அரை மணி நேரம், சில நேரங்களில் 5 நிமிடம், சில நேரங்களில் அரை நாட்கள், சில மனிதர்களுடைய வியாதியினுடைய நிலையை பொறுத்து 3 தினங்கள், சிலர்கள் தன்னிலை மறந்த அந்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் பல மாதங்கள், பல ஆண்டுகள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலிலும் அல்லாஹ் நிர்ணயித்த அந்த உடலினுடைய இயல்பான செயல்கள் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிகரில்லாத பெருபகாரம் அல்லாஹ் செய்தது. நாமவே அதை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்முடைய கரத்தில் ஒன்றை கொடுத்திருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும்? நாம தூங்க முடியுமா? நாம் அல்லது உணவு உண்ண முடியுமா? அல்லது ஒரு நீர் கிடங்கில் நம்மால் குளித்து முங்கி குளிக்க முடியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு நிலைகளிலும் பேருபகாரத்தை நிறைவாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நிகரில்லாத பேருபகாரம். இது எனக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. குடிக்கக்கூடிய நீர் மண்ணில் இருந்து, பாறைகள் இடுக்கில் இருந்து வெளியாகி, சேற்றில் இருந்து வெளியாகி வருகின்ற பொழுது பரிசுத்தமான நீராக அல்லாஹ் வெளியாக்குகிறார். அவனுடைய ஆற்றலை நமக்கு அனுதினமும் ஒவ்வொரு நேரத்திலும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த பேருபகாரங்களை நினைவுபடுத்துகிறது. நாம தான் யோசிக்கிறது இல்லை. சுவாசிப்பது, நாம் பேசுவது, நாம் பார்ப்பது, நாம் நடப்பது, கொடுப்பது, பிடிப்பது, கேட்பது எல்லாம் அவனுடைய பேருபகாரம். எல்லாமே அவனுடைய பேருபகாரம். மனிதன் உண்ணக்கூடிய உணவு, அதை ஜீரணமாக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் குடலுடைய வகைகளில் வைத்திருக்கிறார். அது கழிவுகளாக மாறி வெளியே வருகின்ற பொழுது துருவாடை வீசுகிறது. ஆனால் மனிதனுடைய உடலுக்குள்ளால் இருக்கின்ற பொழுது அந்த வாடை அவனுடைய வாயு வழியில் வருவதில்லை. அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய உடலுக்குள்ளதான் அந்த கழிவு இருக்குது. அதனுடைய துருவாடை நம்முடைய நாவு வழியில் வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொன்றிலும், ஒவ்வொரு விஷயங்களிலும் இப்படி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நிகரில்லாத பேருபகாரத்தை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறான். நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நம்முடைய உடல்களை புரட்டுகிறான். அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் பாருங்கள். ஒரே நிலையில் நம்முடைய உடல் படுத்திருக்குமையானால் இரத்த ஓட்டத்தினுடைய அமைப்பு சீராக இருக்காது. இந்த உடலினுடைய அழுத்தம் ஒரு பகுதி
சிறிது நேரம், மறுபகுதி சிறிது நேரம் இருக்க வேண்டும். இது மனிதனுடைய உடலுக்கு அதுதான் ஆரோக்கியம். தூங்கக்கூடிய மனிதன் தன்னுடைய நிலையை மறந்து விடுகிறான். நாம் சொல்வதுண்டு, என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டேங்கிறோம். அவ்வளவு பெரிய சத்தமா இருந்துச்சு வெளியே, அப்படி ஒரு இடி இடிச்சுதா, அவ்வளவு மழை பெஞ்சுதா, அத்தனை பேர் சத்தம் போட்டாங்களா அப்படி நம்ம கேட்கிறோம் இல்லையா? நான் அந்த நேரத்தில் தூங்கிட்டோம் அப்படின்னு பதில் சொல்லுவோம் கடைசி. இவ்வளவு நடந்து எனக்கு தெரியல, நான் அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தேன். அப்ப தூக்கத்தினுடைய நேரத்தில் நம்மை மறந்து நாம் உறங்கக்கூடிய அந்த நித்திரையில் ஆழ்த்தக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி, அந்த இடத்துல நாம நம்முடைய உடம்பை பிரட்ட முடியாதுங்கிறதுனால அல்லாஹ் மலக்கை நிர்ணயித்து பிரட்டுகிறான். இப்படி எண்ணிலடங்காத பேருபகாரம் அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களுக்கும் செய்திருக்கிறான். அப்படி பேருபகாரம் செய்த பேரருளாளன் அல்லாஹ் அவனுடைய கலாமாகிய குர்ஆனில் ஒன்றை இறை நம்பிக்கையாளர்களுக்கு செய்த பேர் உபகாரமாக அல்லாஹ்வே சொல்கிறான். எவ்வளவோ பெரிய பேருபகாரங்கள், எண்ணிலடங்காத பேருபகாரங்களை எல்லாம் நிறைவாக கொடுத்த பேரருளாளன் அல்லாஹ் அவனே ஒரு பேருபகாரத்தை பெரும் உபகாரமாகவே அவன் குறிப்பிடுகிறான் அல் குர்ஆனில். லக்கது மன்னல்லாஹ் அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு, நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரும் உபகாரம் செய்துள்ளான். அவர்களில் இருந்தே ஒரு தூதுவரை அவர்களுக்குள் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இவ்வளவு பெரிய உபகாரங்களை எல்லாம் வினாடிக்கு வினாடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை பேர் உபகாரம் என்பதை அவன் குறிப்பிடுகின்ற பொழுது, மனிதர்களாகி உங்களிலிருந்தே தூதுவர் ஒருவரை உங்களுக்கு நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் அல்லாத வேறு நிலையில் தூது செய்து வருமையானால் மனிதன் ஏற்றுக்கொள்வது சாத்தியமானதல்ல. மலக்கு ஒரு செய்தியை சொல்கிறார், நாம் அதை ஏற்று நடத்த முடியுமா, செயல்படுத்த முடியுமா? கொண்டு வந்து தந்தவர் மலக்கு, அவருக்கான மனோ இச்சைகள் என்பது கொடுக்கப்படவில்லை. ஒளியால் படைக்கப்பட்டவர், நாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். அவர் நூறு ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள். அவர் கொண்டு வந்து தரக்கூடிய இந்த குர்ஆனுடைய ஏவல்களை, சட்டதிட்டங்களை நம்மால் எப்படி பின்பற்ற முடியும்? சுலபமான ஒரு கேள்வியை மனிதன் முன்வைத்து விடுவார், மறுத்து விடுவார். மறுப்பதற்கு மிக தோதுவான காரணங்களை எடுத்துக்கொள்வார். ஆனால் இங்கு மறுப்பே இல்லை, மறுக்க முடியாது. ஏனென்றால் நம்மில் இருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் அவனுடைய தூதுவராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவர்கள் மூலமாகவே இந்த உம்மத்திற்கு அருள்முறை குர்ஆனை அல்லாஹ் தருகிறான். அவர்கள் மனித சமூகத்தை எப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சமூகத்திற்கு எல்லா விஷயங்களையும் அவர்கள் விவரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லாமல் சென்று விட்டார்களே என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியாது. ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. நாம் காலை விழித்ததிலிருந்து இரவு நேரத்தில் கண் உறங்க செல்லக்கூடிய அந்த நேரம் வரையிலும் இந்த இடைப்பட்ட நேரங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அத்துணை துறைகளுக்கும் சார்ந்த விஷயத்தை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள். சில காரியத்தை அனுமதித்தும் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், சஹாபாக்களை உருவாக்கினார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதனுடைய இயல்பான நிலைகள் மாற்றம் பெறாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அவர்களுடைய இயல்பான குணத்திலிருந்து மாற்றமுடைய நிலைக்கு மனிதர்களை புனிதர்களாக அவர்கள் உருவாக்கினார்கள். நபிமார்கள் எல்லோர்களும் செய்த வேலை இது. தௌஹீத் என்கின்ற அந்த ஏகத்துவம் ஒவ்வொரு நபிமார்களும் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே வந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மார்க்கத்தை குறித்து, இறைவனை குறித்து மக்களுக்கு போதிக்க வேண்டிய கடமைகளை குறித்து சொன்னார்கள்.
அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களை எல்லாம் குறித்து சொல்லுகின்ற பொழுது இப்படி ஒரு இடத்தில் சொன்னார்கள், நஹனு மாஷரல் அன்பியாயி அவுலாது அல்லாத்தின் தீனுனா வாஹித். நபியவர்களாகிய நாங்கள் எல்லா நபிமார்களும் வெவ்வேறு தாய்மார்களின் பிள்ளைகளான சகோதரர்கள், வெவ்வேறு தாய்மார்களினுடைய வெவ்வேறு வயிற்றில் பிறந்த தாய்மார்களின் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீனுனா வாஹித், ஆனால் எங்களின் மார்க்கம் ஒன்றுதான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்திருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு முன்னால் தோன்றியிருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் உண்டான காலத்தில் வாழ்ந்திருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் வாழ்ந்திருக்கலாம். எந்த நபியாக இருந்தாலும் நபிமார்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் சகோதரர்கள். இன்றைக்கு நமக்கும் அது இருக்கிறது. மோமின் என்று வருகின்ற பொழுது, முஸ்லிம் என்று வருகின்ற பொழுது நாமெல்லாம் சகோதரர்கள். எந்த ஊராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், எந்த நிறத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த மொழி பேசக்கூடியவராக இருக்கட்டும், இங்கு அதுவல்ல. இங்கு முஃமின் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எப்பொழுது ஓரிரை கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அந்த இடத்தில் அந்த கொள்கையை உடையவர்கள் எல்லோரும் நமக்கு சகோதரர்கள், அவர்களுக்கு நாம் சகோதரர். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை அதுபோலதான். இந்த கொள்கையை இந்த உலகிற்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு நபிமார்களும் சகோதரத்துவத்தை உடையவர்கள். அவர்கள் எல்லோரும் சொன்ன கொள்கை என்பது ஒன்றுதான் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பொன்மொழி நமக்கு விளக்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். பெருமானாருடைய பிறப்பு நமக்கெல்லாம் தெரியும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவினுடைய பணியை இறை கட்டளைக்கு இணங்க கட்டி முடித்த பின்னால் அவர்கள் செய்த துஆவினுடைய ஒரு அம்சம், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், இறைவா அவர்களில் இருந்து ஒரு தூதுவரை அவர்களுக்கு அனுப்பு. அந்த மக்கமா நகரில் உள்ள மனிதர்களுக்கு, மனித சமூகத்திற்கு அவர்களில் இருந்தே ஒரு தூதுவரை அனுப்பு. பனு இஸ்ரவேலர்கள் இருந்தால் தொடர்ச்சியான நபிமார்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வழித்தோன்றர்கள் பனு இஸ்ரவேலர்களில் அதிகமான நபிமார்களை அல்லாஹ் வெளியாக்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றர்களில் இடையில் எந்த நபியும் இல்லை. எல்லாமே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றர்களில் பனு இஸ்ரவேலில் நபிமார்கள் நிறைவாக இந்த உலகத்தில் வருகை தந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் கடைசியாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அரபுலகத்தில் அந்த மக்கமா நகரில் பிறக்க வைப்பதற்கான பல காரணங்களில் இதுவும் ஒன்று. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அற்புதமான பணியை, இறைவனுடைய இல்லத்தை கட்டுகின்ற அந்த பணியை முடித்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைத்த அந்த முறையீடு பிரார்த்தனை, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், இறைவா அவர்களுக்கு அவர்களில் இருந்து ஒரு தூதுவரை அனுப்பு. யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு உன்னுடைய வேதத்தையும் உன் ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். ஒய் ஸக்கீஹிம், அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்ற பொழுது இத்தனை தன்மைகளையும் பின்னால் வரக்கூடிய நபிக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதாகவும் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அவன் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவும் அதற்கு இணக்கமாக இருக்கிறது. அந்த மக்களுக்கு அவருடைய அத்தாட்சியை அவர்கள் ஆயத்துக்களை ஓதி காண்பிப்பார்கள். அவருடைய வேதத்தையும் கல்வி ஞானத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களை பரிசுத்தமானவர்களாக தூய்மைப்படுத்துவார்கள். பாவமான காரியத்திலிருந்தும் விலகி வாழக்கூடிய நன்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்லோர்களாக, பரிசுத்தவான்களாக அவர்களை உருவாக்குவார்கள் என்பதை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த துஆவில் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசத்தை குறித்து குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவங்க சொன்னாங்க தன்னுடைய சமூகத்தில், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகுல் லிமா பைன யதைய மினத் தௌராத் வ முபஷ்ஷிரன் பி ரசூலி யாதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். நிச்சயமாக நான் உங்களிடம் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராவேன். எனக்கு முன்னுள்ள தௌராத்தை நான் உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் எனக்கு பின்னால் வரக்கூடிய அஹமது என்ற பெயருடைய நபியை குறித்து உங்களுக்கு சுப செய்தி சொல்பவனாகவும் நான் இருக்கிறேன் என்று செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தில் சொன்னார்கள். தன் சமூகத்து மக்கள் தன்னை அங்கீகரித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் சொன்ன செய்தி இரண்டு விஷயம். ஒன்று, தமக்கு முன்னால் உண்டான வேதமான தௌராத்தை நான் உண்மைப்படுத்துவேன். மற்றொன்று, எனக்கு பின்னால் வர இருக்கக்கூடிய அஹ்மது என்கின்ற பெயருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றி உண்டான சுவ செய்தியை நான் எடுத்துச் சொல்வேன் என்ற இரண்டு செய்தியை அவர்களுடைய சமூகத்திற்கு முன்னால் வைத்தவர்கள் சொல்கிறார்கள், நான் தூதுவர், இன்னி ரசூலுல்லாஹ், தௌராத்தை உண்மைப்படுத்துவேன், பின்னால் வரக்கூடிய முஹம்மது என்று சொல்லக்கூடிய நபியை குறித்து உண்டான சுப செய்தியை நான் சொல்லுவேன், இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதுவர். இந்த இரண்டு வசனத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்வார்கள், இந்த இரண்டு வசனத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவும் இப்படி அமைந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன தஅவத்து அபி இப்ராஹீம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறேன். துஆ செஞ்சாங்களா இல்லையா? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் அவர்களில் இருந்தே ஒரு தூதுவரை அவர்களுக்கு அனுப்பு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடித்த மாத்திரத்தில் செய்த துஆவினுடைய பலன் நான் இருக்கிறேன். வ புஷ்ரா ஈஸா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரருடைய சுப செய்தியாகவும் நான் இருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான பேர் உபகாரம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துள்ளார், நீங்கள் படும் துன்பம் அவருக்கு பாரமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமான நிலையும் அதுதான். மோமின்களில் யாருக்கேனும் ஒரு சிரமம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரமத்தில் இருந்து அவர் விடுவிப்பதற்கான என்ன வழி இருக்கிறதோ அத்துணை வழிகளையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் படும் துன்பம் அவருக்கு பாரமாக இருக்கிறது, அவர் உங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவராக இருக்கிறார். சாதாரணமான நிலை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மீதும் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சான்று பகருகிறான். அவர் உங்களின் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். இறை நம்பிக்கையாளரிடம் மிகுந்த பரிவும் கருணை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணாதிசயத்தை குறித்து அவர்களுடைய யதார்த்தத்தை குறித்து அல்லாஹ் பதிவாக்கம் செய்திருக்கிறார். மோமின்கள் மீது உண்டான பரிவு, கருணை, அவர்கள் மீது உண்டான பேராசை, எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், பாவத்தின் பக்கம் வீழ்ந்து நரகத்தினுடைய குழியில் எவரும் சிக்கிவிடக் கூடாது என்கின்ற விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசை உடையவர்களாக இருந்திருக்கிறார். எல்லோரும் சொர்க்கவாதியாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்வார்கள், இன்னல்லாஹ லம் யுஹர்ரிம ஹுர்மத்தன் இல்லா வகத் அலிம அன்னஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை அவன் தடுத்திருக்கிறானோ அதை யார் செய்வார்கள் என்பதையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. அவன்தான் ஆரம்பம், அவன்தான் முடிவு. இந்த இடைப்பட்ட இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் எதை செய்வான், எதை செய்ய மாட்டான் என்பதை எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தடுத்ததை அவன் எதை செய்வான், எதை செய்யாமல் விட்டு விடுவான் என்பதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அலா வ இன்னி ஆகிதும் யுஹ்ஜஸிக்கும் அன் தஹாஃபது ஃபின்னாரி க தஹாஃபத்தில் ஃபராஷ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி இருந்தும் கூட உங்களை வெளிச்சத்தை நோக்கி பாயக்கூடிய பூச்சிகளில், விட்டில் பூச்சிகளில்
பாயக்கூடிய பூச்சிகளை போன்று நீங்கள் பாய்கின்ற பொழுது தவறின் பக்கம், குற்றத்தின் பக்கம், நரகத்தினுடைய வழியின் பக்கம் நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழுக்கிறேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுத்தை நீங்கள் நரகத்தின் பக்கம் அந்த வழியில் நீங்கள் செல்ல முற்படுகிறீர்கள், பாவத்தின் வழியாக, அதிலிருந்து நான் உங்களை தடுக்கிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல சொன்னாங்க, புஇஸ்து பில் ஹனீஃபத்தி சம்ஹா, எளிமையான ஹனீஃபியா என்னும் ஏகத்துவ வழியுடன் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். எளிமையான மார்க்கம், பின்பற்றுவதற்கு மிக இலகுவான மார்க்கம். இன்னொரு இடத்தில் தெளிவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாதத் தீனு யுஸ்ருன், இந்த மார்க்கம் எளிமையானது. யாரும் இதை பின்பற்றுவதற்கு, எனக்கு இந்த மார்க்கத்தில் இதை செய்வதற்கு, இந்த காரியத்தை செய்வதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. மிக எளிமையான அழகான வழிமுறைகளை, நடைமுறைகளை கொண்ட மார்க்கமாக அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை, அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் இருக்கிறது என்பதை பெருமானாருடைய பொன்மொழிகளே நமக்கு சான்றாக இருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் அவர்களை நபியாக கொடுத்தது, அவர்களுடைய உம்மத்துமார்களில் அல்லாஹ் நம்மை ஒருவராக அல்லாஹ் வைத்திருப்பது நமக்கான அவன் செய்த பேருபகாரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானாரின் மீது உள்ளன்போடு நாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அவர்களுடைய சுன்னத்தான வழிகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவர்கள் மீது உள்ளன்பு கொள்ளக்கூடிய நிலையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பெருமானாரின் மீது கொள்ளக்கூடிய அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக சுன்னத்தான வழியில் அவர்கள் காட்டிய வழிமுறையின் பிரகாரம் வாழக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சிதறிகளுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.